ஒரு ஸ்ட்ராங்கான இன்கம்பென்ட் கவர்மெண்ட் டிஃபீட் பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் அலையன்ஸ் ஃபார்ம் ஆகணும் இல்லையா? ஸோ நம்ம பாஸ்ட்ல கூட பார்த்துருக்கோம். 1977 எலெக்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா வெரி ஸ்ட்ராங் இந்திரா காந்தி கவர்மெண்ட். ஸோ அந்த கவர்மெண்ட்டை பீட் பண்றதுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் இட் ஆல்சோ பிகேம் அ பீப்புள்ஸ் மூவ்மெண்ட். ஸோ ஒரு பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் வந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட்டை வந்து டிஃபீட் பண்ண முடியும். ஸோ வாட் எவர் செட் அண்ட் டன், இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து வெரி ஸ்ட்ராங், அலையன்ஸும் வெரி ஸ்ட்ராங், கவர்மெண்ட் இஸ் டூயிங் வெல் in the sense in terms of alliance management and all that. ஸோ அதனால அதை டிஃபீட் பண்றதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் வேணும். ஸ்ட்ராங்கான அலையன்ஸ்னா போத் அரித்மெட்டிக் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் இப்போ இருக்குதான்றது வந்து டவுட்ஃபுல்லாக தான் இருக்கு. பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் சோஷியல் மீடியாவில் எழுதத்தை வச்சு பார்க்கும்போதும் சரி, அதுக்கு ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் ரியாக்ட் பண்றது வச்சு பார்த்தோம்னா சரி, ஒரு கிரவுண்ட் லெவல்ல வந்து அந்த ரெண்டு சைட்ஸும் வந்து ஜெல் ஆன மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல வந்து இவங்களால டிஎம்கே டிஃபீட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல.